வணக்கம். நான் வழக்கறிஞர் பிரியங்கா பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட்டரி இன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன, பேர் இன்ஜங்ஷன் அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ லேண்ட் ஓனர், சரிங்களா, அந்த லேண்ட் ஓனருக்கு கண்டுபிடிக்கிறாரு என்னென்னா, பக்கத்து வீட்டாளர் இந்த மாதிரி பில்டிங் கட்ட போகிறாங்க, இவங்களோட லேண்டில் கட்ட போகிறாங்க அப்படிங்கிற விவரம் இவருக்கு தெரியுது. அது மட்டும் கிடையாது, பக்கத்து வீட்டாளர் என்க்ரோச்மெண்ட், சரிங்களா, ஆக்கிரமிப்பு பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இவருக்கு தெரியும் பொழுது இவர் நீதிமன்றத்தை அணுகி ப்ரொஹிபிட்டரி இன்ஜங்ஷன் கேட்கலாம். என்ன மாதிரி கேட்கலாம்னா, டு ஸ்டாப் தி கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கட்டிடத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி கேட்கலாம். இன்னொன்று என்ன கேட்குறது அப்படின்னீங்கன்னா, அவங்களுடைய ப்ரொடெக்ட் பண்ணணும் தேர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு, சரிங்களா, சொத்துரிமையை பாதுகாத்தல். இதுதான் ப்ரொஹிபிட்டரி இன்ஜங்ஷன். சரி, பேர் இன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கிட்டத்தட்ட ப்ரொஹிபிட்டரி இன்ஜங்ஷன் மாதிரி தான், சரிங்களா, தடை உத்தரவு மாதிரி தான் இதுவும். சரி, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ ஓனர்ஸ். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே உரிமையாளராக இருப்பாங்க. அப்படின் போது ஒருத்தர் இப்போ இன்னொரு பர்சனோட கன்சென்ட் இல்லாமல், அனுமதியே இல்லாமல் அவர் அது விற்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு, இல்லை இன்னொருத்தர் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்படின் போது நீங்கள் பேர் இன்ஜங்ஷன் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் கிடையாது, அதே கோ ஓனர் இப்போ பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கன்சென்ட் இல்லாமல் பில்டிங் கட்டுறாரு அப்படின் போதும் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ண சொல்லி நீங்கள் பேர் இன்ஜங்ஷன் கேட்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்க்ரோச்மெண்ட் நடக்குது. என்ன மாதிரி என்க்ரோச்மெண்ட்னா, பக்கத்து வீட்டில் இப்போது ஒரு வால் அப்படியே உங்களோட எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வருது உங்கள் லேண்டுக்கு அப்படின் போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணுங்கள், சரிங்களா. இல்லை பேசிக் என்னன்னா, ப்ரொஹிபிட்டரி பேர் இன்ஜங்ஷனுக்கு ரொம்ப பேசிக் என்னன்னா, ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள், ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள், அந்த மாதிரி கேட்குறது தான் ப்ரொஹிபிட்டரியும் பேர் இன்ஜங்ஷனும். ஆனால் நல்லா நீங்கள் தெரிய வேண்டியது என்னென்னா, 3 கோல்டன் ரூல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இர்ரெப்பரபிள் ஹார்ம் அல்லது லாஸ் ஏற்பட்டிருக்கணும், சரிங்களா. ஈடே செய்ய முடியாத அளவுக்கு இழப்பீடு நடந்திருக்கணும், அதெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ஓனர்ஷிப்பை அதையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னா, பிளைன்டிஃப் டிஃபரெண்ட் அப்படின் போது அந்த பிளைன்டிஃபுக்கு இவ்வளோ இழப்பீடு நடந்துருக்குது, அதனால தான் இந்த இன்ஜெக்ஷனில் மூவ் பண்ண வந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் நிரூபிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீதிமன்றத்தை நீங்கள் அணுகும் போது இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆவணங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டாப், நான் திருப்பி சொல்கிறது தான், ஸ்டாப், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு நினச்சாவே பேர் இன்ஜங்ஷனும் ப்ரொஹிபிட்டரி இன்ஜங்ஷன் நீங்கள் மூவ் பண்ணலாம். நன்றி.